என்னால உங்களுக்கு எந்த சிரமமும் வரக்கூடாது. நான் மட்டும் போறேன். ஏதாவது உதவி தேவைன்னா நான் உங்களை கண்டிப்பா கூப்பிடுறேன். நீங்க வாங்க. என்ன பூவு தனியா போறேங்கிற? சாரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அங்க எங்க புள்ள தங்குவ? நம்ம ஊர் வள்ளியக்கா அங்கதானே வாக்குப்பட்டு போயிருக்காங்க. அவங்க வீட்டுல தங்கிக்கிறேன். சரி, எப்ப போலான்னு இருக்க? வேற என்ன வேலை? இன்னைக்கே கிளம்பிடுவேன். தீபி, என்ன கிரானி? நீ கோத்தகிரி போற பேபி. கோத்தகிரியா? அங்க எதுக்கு? அந்த மலை குரங்கு ஜீவாவை தேடி அங்க போறவ ஜீவாவோட திரும்பி வந்துட்டா அந்த வீட்டுக்கு அவ மகாராணி ஆயிடுவா. அப்புறம் நீ ரன் அவுட் தான் தீபி. அதுக்கு நான் அங்க போய் என்ன செய்யறது? ஜீவா காரை கடத்தின கூல்பாபுவோட ஆளு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். ஜீவா கூட போன டிரைவரும் செத்து போயிட்டான்னு தெரியுது. அந்த கூல்பாபு இது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். சோ ஜீவா உயிரோட தான் இருக்கணும். நீ அங்க போய் தங்கறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் நான் பண்ணிடுறேன். ஜீவாவை கண்டுபிடிச்சு உன்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இது ஒரு பக்கம் நடக்கும்போது அங்க போற பூங்கொடிய நான் காலி பண்ணிடுவேன். அவ அடையாளம் தெரியாம செத்து போயிடுவா. அப்புறம் நீ மட்டும்தான் அல்டிமேட் வின்னர். ஜீவாவை நீ தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்த மாதிரி மாயாவதி கிட்ட நீ ஒப்படைக்கிற. அடுத்த முகூர்த்தத்துல உனக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம். ஓகே? சூப்பர் கிரானி, தேங்க் யூ so much. வணக்கம்மா. வாங்க சாமி. வணக்கம் சாமி. வணக்கம்மா. வாங்க சாமி. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். நான் வெளி பூஜைக்கெல்லாம் எங்கேயும் போறதில்ல. உங்க மகனுக்காக தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் சாமி. நான் வந்த சந்தோஷத்தை விட உங்க மகன் வந்தாதானே உங்களுக்கு சந்தோஷம். ஆமா சாமி. அதான் எப்படின்னு எல்லாம் அவன் எழுதி வச்சபடிதான் நடக்கும். எது எப்பப்ப நடக்கணும்னு எழுதியிருக்கோ அது மாதிரி தான் நடக்கும். சரியா சொன்னீங்க சாமி. அன்னைக்கு அந்த பெரிய சாமி எங்களை செம்பாக்கம் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வான்னு சொன்னப்போ, என்னடா இங்க இருக்கிற இத்தனை கோயில்களை விட்டுட்டு அங்க இருக்கிற கோயிலுக்கு போன்னு சொன்னாரேன்னு நினைச்சேன். ஆனா அங்க போனதுனாலதான் என் மகன் உயிரை காப்பாத்துறதுக்காக பூங்குடி தம் உயிரை பணைய வச்சு ஜீவ சமாதி இருக்கிறது தெரிய வந்துச்சு. பகவான் எதை எப்ப தெரிய வைக்கணும்னு நினைக்கிறானோ அதை கண்டிப்பா தெரிய வைப்பான். ஆமா சாமி. அங்க போய் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம்தான் என் பையன் உயிரோட இருக்காங்கிற மாதிரி பாசிட்டிவான ஒரு அறிகுறியே கிடைச்சது. அவன் உயிரோட இருக்கான்னு ஒரு அறிகுறி கிடைச்சதுக்காக அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு அர்த்தமாகாது. சுவாமி, நீங்க நான் இப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. எப்பவும் நான் சத்தியத்தை தான் பேசுவேன். எந்த நிமிஷம் வேணாலும் உங்க மகன் உயிருக்கு ஆபத்து வரலாம். சுவாமி, நீங்க தான் என் மகனை எல்லா ஆபத்துல இருந்தும் காப்பாத்தணும். அதுக்கான ஒரு முயற்சி தான் நான் சொன்ன இந்த பூஜை. அமாவாசை வரைக்கும் அவன் நேரம் ரொம்ப கடுமையா இருக்கு. இன்னிலிருந்து 3வது நாள் அமாவாசை. அன்னைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள அவன் கையில நான் மந்திரிச்ச கயிறை கட்டணும். சாமி, சப்போஸ் கட்ட முடியாம போச்சுன்னா என்ன ஆகும்? அதோட அவனை மறந்துட வேண்டியதுதான். சுவாமி,
அதுக்கப்புறம் அவன் உயிர் எத்தனை நாள் தங்கம்னு படைச்சவனே உத்தரவாதம் தர முடியாது. சுவாமி, அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க சாமி. மாயா, வருத்தப்படாத. தீபிகா ஜீவாவோட தான் வருவேங்கிற வெறியோட தான் கோத்தகிரிக்கு போயிருக்கா. எப்படியோ அமாவாசைக்கு முன்னாடி ஜீவாவை இங்க கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவா. ஆமா அத்தை, நான் கூட தீபிகா கிட்ட பேசினேன். அவ ராத்திரி பகலா ஜீவாவை தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் கோத்தகிரில இருந்து வருவேன்னு சொல்லியிருக்கான். யார் ஜீவாவை அமாவாசைக்கு முன்னால கூட்டிட்டு வராங்களோ அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். தீபிகா ஒரு பக்கமும் பூங்குடி ஒரு பக்கமும் ஜீவாவை தேடி போயிருந்தாலும் இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்கிறதுனால நாமளும் போய் தேடலாமே. ஏன் ஏன் எல்லாரும் இங்கே இருக்கணும்? நாங்க எல்லாரும் வரோம்னு தீபிகா கிட்ட கேட்டேன். பிரஷரு, சைனஸ்னு எல்லா வியாதியும் மாயா ஆண்டிக்கும் உனக்கும் இருக்கு. அந்த கிளைமேட்ல உங்களை கவனிக்கிறதுக்கே 2 ஆள் வேணும். நீங்க கவலைப்படாம இருங்க, ஜீவாவோட கண்டிப்பா வரேன் அப்படின்னு உறுதியா சொல்லிருக்காமா. சுவாமி, நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க எங்க புள்ளைய தேடி போலாமா? அவனை பெத்தவங்க 2 பேரும் இந்த பூஜையில இருந்தாகணும். தினமும் காலையிலயும் மாலையிலயும் பண்ற பூஜையில கலந்தாகணும். சாமி, நாங்க 2 பேருமே இருக்கணுமா? ஆமா, நீங்க 2 பேருமே கண்டிப்பா கலந்தாகணும். ஒருத்தர் இல்லைனா கூட என்னால பூஜை பண்ண முடியாது. அம்மா, அப்ப நான் வேணா போயிட்டு வரட்டுமா? மா, வேண்டாம்மா. டிஎஸ்பி அருணாச்சல அண்ணங்கிட்ட நான் பேசிட்டு தான் இருக்கேன். அங்க நம்ம போனாலும் நாம சும்மா தானே போய் நிக்க போறோம். அவர் போலீஸ் ஃபோர்ஸ், பிரைவேட் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் வச்சு தேடிக்கிட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லியிருக்காருமா. பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி சாமி. மது, அத்தை, எல்லாம் ரெடியா இருக்க. கடவுளே, யார் கண்ணியாவது என் பிள்ளைய காட்டுப்பா. சிவாய நமக. அட்சதை கையில வச்சிருக்கீங்கல்ல, அதை இந்த கலசத்து மேல போடுங்க.
நிறுத்துங்க. பிரதர் ஏய், இவன் தான்டா. ஏய், புறான். ஏய், ஏத்துற வண்டில. ஏய், வர தர. வா. ஏய், நெல்லு. நம்ம புடியத்ரா. ஏறு, உள்ள தள்ளு. ஏத்து. ஏய், போ, ஏத்து. வாடா. வாடா. ஏறு, ஏறு, சீக்கிரம். வண்டி எடு. ஏய், ஏய், சுமார். ஏய், நல்லா அமுக்கடா. புடி, டைட்டா புடி. பாக்கெட்ல பணம் ஏதாவது வச்சுன்னுறானா பாரு. சீக்கிரம் பாரு. இருடா. செம்ம காசு வச்சிருக்கான். எத்து என்றா. 10,000 ரூபாய்க்கு மேல இருக்கும். எத்து வை. புறா படுக்க வை. தூக்கு, லைட்டா தூக்கு. ஓட்டனா ஓட்டனா, வேகமா ஓட்டனா. டேய், எவ்வளோ ஒருத்தி வழி மாறிக்கிறா? அப்படியே தூக்கி உள்ள போட்டுலாமா? கம்மனரா. என்னம்மா? அண்ணா, இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த பக்கம் போகணும்? என்ன விஷயமா போலீஸ் ஸ்டேஷன் போனோம்? இல்ல, நான் ஒருத்தரை தேடி வந்திருக்கேன். அவரை பத்தி விசாரிக்கணும். யாரை பத்தி விசாரிக்கணும்? இவர்தான். நீங்க யாராவது இவரை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்ல. கொஞ்சம் மத்தவங்க யாராவது பார்த்திருக்காங்களான்னு கேட்டு சொல்லுங்கண்ணே. ஏமா, எனக்கு இதான் வேலையா? எவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்கான்.